இன்றைக்கி மதுரை மேற்கு தொகுதியில் கொடிமங்கலம் ஊராட்சி பகுதியில் ஒரு 110 வீடுகள் உள்ள இந்த புதூர் பகுதியில் ஏறத்தாழ 100 ஆண்டுகள் பழமையான இந்த பகுதியுடைய சாவடி ஒன்று இருந்தது. அது சிதிலமடைந்து போய்விட்டது. எனவே இந்த ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க இவர்களுக்காக இப்போ 17,95,000 ரூபா செலவில் ஒரு சமுதாய கூடம் மினி திருமண மண்டபம் கட்டி கொடுக்கிற பூமி பூஜை தான் இன்றைக்கு நடந்திருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த கொடிமங்கலம் ஊராட்சி பகுதியில் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மற்ற ஊராட்சியெல்லாம் நான் சொல்லலை, கொடிமங்கலம் ஊராட்சியில் மட்டும் எடுங்க. கொடிமங்கலம் பஞ்சாயத்து உட்பட்ட நாகத்தீர்த்தம் இந்த அருகாமையில் இருக்கு. அருகாமையில் புதிய போர்வெல், அங்கே வர்ற பக்த கோடிகள் இந்த மாதிரி தண்ணீர் வேணும்னு கேட்டாங்க. நிறைய பக்தர்கள் வருகிறார்கள். அவர்களுக்காக 4,50,000 ரூபா செலவில் ஒரு போர்வெல் அமைத்து தண்ணி தொட்டி அமைத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கொடிமங்கலம் கிழக்கு தெருவில் மந்தையில் புதிய மேல்நிலை தொட்டி 5 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடிமங்கலம் பஞ்சாயத்து தாராப்பட்டியில் 10,50,000 ரூபாயில் மேல்நிலை கட்டி கொடுத்து அந்த பகுதி மக்களுக்கு தங்குதடைந்து குடிநீர் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கேன் சட்டமன்ற உறுப்பினர். கொடிமங்கலம் பஞ்சாயத்து தாராப்பட்டி கிராமத்தில் புதிய பாலம், ரொம்ப நாளைக்கு முன்னால் கட்டின பாலம், அது ரொம்ப சீதளமடைந்து மோசமாகிவிட்டது. எனவே அதுக்கு புதிய பாலம் கட்டி தரணுன்னாங்க. இப்போ புதிய பாலம் 25 லட்சம் ரூபாயில் கட்டி, மேற்கொண்டும் 5 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபாயில் கட்டி அந்த பாலத்தை முடித்து இன்னைக்கு போக்குவரத்துக்கு எளிதாக அகலப்படுத்தி, பாலத்தை முன்னால் குறுகிய பாலமாக இருந்தது, அகலப்படுத்தி பாலம் கட்டி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி மேலமாத்தூர் காமாட்சிபுரம் கிராமத்தில் புதிய பாதாள சாக்கடை 5 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கிறேன். கீழமாத்தூர் விநாயகர் கோவில் அருகில் பேவர் பிளாக் சாலை 2 லட்சம் ரூபாயிலையும், கொடிமங்கலம் பஞ்சாயத்து தாராப்பட்டி விளக்கு பகுதியில் புதிய பஸ் ஸ்டாப் பேருந்து நிலையம், வெயிலையும் மழையில் மக்கள் நிற்கிறாங்கன்றதுக்காக இங்கேருந்து தான் காய்கறிகள் பூக்கள்லாம் கொண்டு போகிறாங்க. எங்கள் ஒருங்கிணைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை தாங்கியிருக்கின்ற அந்த பேருந்து நிலையத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கு 7 லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்கோம். கொடிமங்கலம் பஞ்சாயத்து தாராவட்டி பகுதியில் தடுப்பு சுவர், அந்த மழை நீர் மழையில் விழுகிற தண்ணி நேராக ஊருக்குள்ளே வந்துடுது. அது தடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக 20,50,000 ரூபாயில் தடுப்பு சுவர் கட்டி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழமாத்தூர் காளியம்மன் கோவில் தெருவில் கிராம சாவடி 10 லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்கோம். கொடிமங்கலம் அரசு உயர்நிலைப்பள்ளி 2 புதிய வகுப்பறைகள் இந்த ஊராட்சியில் கொடிமங்கலத்தை நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க. 22,50,000 ரூபாயில் 2 புதிய வகுப்பறைகள் கட்டி கொடுத்துருக்கோம். அது மேற்கொண்டும் ஒரு 4 லட்சம் ரூபா கேட்டிருக்காங்க. அந்ததும் அதிவிரைவில் கொடுக்க இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த ஊராட்சிகளுக்கு மட்டும். அதே மாதிரி கொடிமங்கலம் தாராப்பட்டி பகுதியில் ஒத்தப்பட்டி தெருவில் காங்கிரீட் பேவர் பிளாக் சாலை 7 லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்கேன். மேலமாத்தூர் பகுதியில் புதிய அங்கன்வாடி கட்டணம் 16,50,000 ரூபாயில் கட்டி கொண்டு இருக்கிறோம். அது விரைவில் திறப்பு விழா நடக்க இருக்கிறது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற பஞ்சாயத்துக்கெல்லாம் அப்புறம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி. இது போக எங்களுடைய 10 ஆண்டுகளில் நான் அமைச்சராக இருக்கும்போது இந்த பகுதி மக்களுக்கு தங்குதடையின்றி ரேஷன் பொருட்கள் மற்றும் கிடைப்பதற்கு வசதி செய்து கொண்டு, இப்போ என்ன ஒரு முக்கியமானது ஒன்று சொல்கிறாங்கன்னா, இந்த ரேஷன் கடை எங்களுக்கு ஒரு நாள் ஆயிடுது போய் வாங்குறதுக்கு. இங்கேருந்து கொடிமங்கலத்துக்கு தான் போகணும். ரெண்டாவது, அந்த பொருள் வாங்கி வச்சுட்டு வரணும்னா ஆட்டோவுக்கு 100 ரூபா கொடுக்க வேண்டியது. இந்த மாதிரி செலவு ஏற்படுது. ஒரு நாள் வேலை கெட்டு போகுது. எங்களுக்கு 1000 ரூபாய் இழப்பு ஏற்படுது. எனவே எங்களுக்கு ஒரு பகுதி நேர ரேஷன் கடை வேணும்னு சொன்னாங்க. இந்த ஊர் மட்டும் இல்லை, நம்ம கொடிமங்கலம் புதூர் மட்டும் இல்லை,
தமிழ்நாட்டில் இருக்கிற குக்கிராமங்கள், மலை கிராமங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் 50 வீடு, 30 வீடு, 20 வீடு, இந்த மாதிரி இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் கடைகள் நகரும் நியாய விலை கடை மூலமாக ஏறத்தாழ 3501 நியாய விலை கடைகளை திறப்பதற்கு நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில், நான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது சட்டம் வகுத்து ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் இந்த வண்டி வாடகைக்காக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் 12 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் அது கண்காணித்து அந்த மொபைல் வண்டிகளை எந்தெந்த ஊர்களுக்கு அனுப்பலாம், வைக்கலாம் என்பதை கண்டறிந்து அறிவித்து எங்களுடைய அன்றைக்கு இருந்த எங்களுடைய இன்னைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எங்கள் கழக பொதுச் செயலாளர், அன்றைக்கு இருந்த மக்களின் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி பல மாவட்டங்களில் நடந்தேறியது. ஆனால் அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் வந்த உடனே அப்படியே கடப்பில் போட்டுட்டாங்க, அது நடத்தல. அதனால இது மாதிரி குக்கிராமங்களில் வர்ற மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ரேஷன் கடை இது பரவலாக எல்லா சட்டமன்ற உறுப்பினர் 234 சட்டமன்றம், ஈவன் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்க, அன்றைக்கு குளத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரிடத்திலே அன்னைக்கு நாங்கள் கேட்டோம். அவங்க அந்த பிஏட்ட கேட்டு எத்தனை கடைகள் வேணும், இது மாதிரி பிரிச்சு கொடுக்க, 100 கடை, 100 கார்டு, 50 கார்டு, 25 கார்டு, இவங்களுக்கெல்லாம் வைக்க முடியாது. 150 கார்டுக்கு குறைஞ்சு ஒரு பகுதி நேர கடை அமைக்க முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டதுனால இதை நாங்கள் கொண்டு வந்தோம். எங்க துறையின் சார்பாக முதலமைச்சர் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடியார் இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது தீர்வு காணுங்கப்பா, எதுக்கு எடுத்தாலும் பார்த்தா நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதிரி கடைகள் தான் கேட்கிறாங்க, அதுக்கு என்ன தீர்வு காணுங்கன்னா எங்களுடைய முதன்மை செக்ரட்டரி மற்றும் அரசு அலுவலக எங்களுடைய கூட்டுறவுத்துறை நிர்வாகிகள் அனைவரும் அழைத்து வச்சு பேசி இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது, நடைமுறைக்கு வந்தது. அதை இந்த அரசு கிடப்பில் போட்டு விட்டது என்பதை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நீங்க வரும்போது வேடிக்கையெல்லாம் பார்த்திருப்பீங்க. காலையில் இப்ப ஐ பெரியசாமி உள்ளாட்சித்துறை அமைச்சர், ஊரகத்துறை அமைச்சர், உள்ளாட்சி அவர் தான். அவர் என்ன ஆகுதுன்னா, அவர் தலைமையில் பார்த்தா யோகப்பட்ட மக்கள் கூட்டம். என்னடா கூட்டம் கூடுது. இப்ப இந்த நம்ம கொடிமங்குளம் ஊராட்சியில கூட ஆர்ப்பாட்டம். முன்னால ஒவ்வொரு ஊராட்சிங்க நம்ம இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் போய் ஒரு பெட்டியை வச்சு உங்க கோரிக்கையெல்லாம் மனுவெல்லாம் கொடுங்க, உடனடியாக வந்த உடனே தீர்த்துருன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி ஒரு ஏமாற்று வேலை இன்னைக்கு நடந்திருக்கு. என்னன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை இவங்க தான் தேர்தல் அறிக்கையில் கொண்டாந்தாங்க. 150 நாளா உயர்த்தி கொடுப்போம், இந்த 100 நாளைக்கு கொடுக்கிற அந்த தொகையை 350 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, மத்திய அரசு 2 மாதமா பணம் கொடுக்கல, அதனால நாங்க எங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எவ்வளவோ கார் ரேஸ் நடத்துறாங்க, எதோ நடத்துறாங்க, அதுக்கெல்லாம் செலவழிக்கிற தொகையை எதுக்கும் வீண் செலவு பண்றவங்க, இந்த ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுது கட்டடம், கடல்ல பேனா வைக்கிறது, இந்த மாதிரிக்கெல்லாம் செலவு பண்ண போறத இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு, ஏழை பாளையம் வேலை பார்த்த அந்த பணத்தை கொடுத்துருக்கலாம்ல. இவங்களை வயிற்றுல அடிச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன சொல்லி நேற்று இந்த ஒரு வாரமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அமைப்பாளர்கள்லாம் இன்னைக்கு நடக்கிற இந்த 100 நாள் மத்திய அரசை எதிர்த்து நடக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டு பணம் வரலையோ அவங்க அனைவரும் கலந்துக்கிறணும். அவங்க கலந்துக்கலைன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டோம், நாங்க அட்டெண்டன்ஸ் எடுப்போம், எப்படி வருகை பதிவோடு எடுப்பாங்களாம். அது மட்டுமல்ல, இனிமேல் உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டமும் கொடுக்க மாட்டோம். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. திமுக திமுக தான்ப்பா, மக்களை எப்படி மயக்கலாம். அப்ப ஊராட்சியா போய் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கரண்ட் விலை ஏற்ற மாட்டோம், கரண்ட் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், விலைவாசி ஏறாது, வந்தோன்னா டாஸ்மாக மூடிடுவோம், நீட்டு தேர்வு ரத்து, எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் குடும்பத்துக்கு, விலைவாசியை ஏற்ற மாட்டோம், எந்த வரியும் போட மாட்டோம்னு சொன்ன எப்படி சொல்லி கூட்டத்தை சேர்த்தாங்களோ, வந்த உடனே
உங்களுடைய ஒரே மாசத்துல தீர்வு காணலாம், இல்லைன்னா ஏன் என்னுடைய இடத்துக்கே வரலான்னு முதலமைச்சர் சொன்னாரு. அவர் இருக்கிற முதலமைச்சர் அறைக்கே வரலான்னு சொன்னாரு. எப்படி கூட்டம் சேர்த்தாங்க, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்திருக்காங்க. இது மத்திய அரசை பார்த்து ஏமாந்துருமா, மற்ற கட்சிகளாம் ஏமாந்துருமா, மக்களும் எப்பா என்ன கூட்டம் திமுக நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கு எங்க பார்த்தாலும் ஊராட்சி மக்கள் திரண்டுட்டான்ப்பா, அடுத்த ஆட்சி இவ்வளவுதான் அப்படின்னு எப்படி கொண்டு வராங்க பாருங்க. இந்த மாதிரி ஏமாற்று அரசு தொடர்ந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மதுரையில் ஒரு அரங்கேற்றம் நடந்துட்டு இருக்கு. நம்ம வணிக வரித்துறை அமைச்சர் என்னுடைய தொகுதியில் அந்த ஜெயினிபுரம் ரோடு எப்படி இருந்த ரோடு அப்படியே அதான் அவ்வளவு அழகா ரோடு போட்டிருந்தோம் எங்க ஆட்சியில். நான்லாம் பூமி பூஜைக்கு போட்டதே இல்லை. நாங்க 100 கோடி 200 கோடி எங்க தொகுதி மேம்பாட்டு நிதினா எங்க தொகுதியில் போய் செய்வோம். பொது நிதியா, மத்திய அரசு கொடுக்கிற நிதியா, 100 கோடி 200 கோடி 1000 கோடிக்கு நாங்க போய் பூமி பூஜை போட்டா இவங்க ஆட்சியுடைய தரத்தை பாருங்க. ஒரு அமைச்சர் ரோடு போடுறத போய் பூமி பூஜை போடுறாராம் மேற்கு தொகுதியில். அதுவும் சோழையலபுரத்தில் ஒன்று, ஜெயந்திபுரத்தில் ஒன்று, பார்ட்டு பார்ட்டா போடுறாரு. இது அமைச்சருடைய தரம். மதுரைக்கு வந்தாங்க 2 அமைச்சர் வலுவா இருக்காங்க, நாங்க அதை பத்தியே கவலைப்படல, இது பண்ணல. மதுரைக்கு என்னப்பா செஞ்சீங்க? இந்த நாங்க எத்தனை 1000 கோடியில கொண்டாந்து 8000 கோடி எங்க எடப்பாடியாருக்கு மட்டும் 8000 கோடி இந்த 4 வருஷத்துல கொண்டாந்து கட்டடங்கள் கட்டியிருக்கோம், புதிய பாலங்கள் அமைத்திருக்கோம், புதிய மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அமைத்திருக்கோம், மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் புதிய அலுவலகம் கட்டியிருக்கோம். உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரியார் பேருந்து நிலையம் அடுக்குமாடி கட்டடம் கட்டியிருக்கோம். நம்ம பாத்தீங்கன்னா மகால் திருமலநாயக்கர் மகாலை புதுப்பிச்சு அது அருகாமையில் 2 கோடிக்கு புது இது கட்டியிருக்கோம். உலகத்தரம் வாய்ந்த பூங்கா அமைத்திருக்கோம். பெருந்தலைவர் காமராஜருக்கு 50 லட்சம் ரூபாயில அழகுபடுத்தியிருக்க அவர் சிலைய. ஆற்றோரத்தில் பாருங்க, இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல. இன்னைக்கு மதுரையில் இருக்கிற அத்தனை போக்குவரத்தும் பாத்தீங்கன்னா ஆற்றுல இருவழிச்சாலை மூலமா கொண்டு போகுது. 1296 கோடி அன்னைக்கு, இன்னைக்கு 1600 கோடி ஆயிருச்சு. 24 நேரமும் தங்கு தடையின்றி மக்களுக்கு வீட்டிலேயே குடிநீர், சுத்தமான குடிநீர் கிடைக்கிற முல்லை பெரியார் திட்டத்தை தொடங்கி வச்சோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 தடுப்பணை, இந்த கொடிமங்கலம், இந்த பக்கம் இருக்கிற காமாட்சிபுரம், நம்ம துவரிமாய், மாடக்குளங்கம்மாய், நிலையூர் கண்மாய்க்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கிறதுக்கு 25 கோடி ரூபாயில தடுப்பணை கட்டணும். 3 தடுப்பணை கட்டியிருக்கோம் மதுரையில் நிலத்தடி நீர் கூடணுன்றதுக்காக. ஏரி குளங்கள்லாம் நாங்கள் தூர்வாரி இன்னைக்கு நிலத்தடி நீர் கூட்டுறதுக்கு மழை நீர் வந்தா தேக்கி வச்சிருக்கோம். இந்த மாதிரி திட்டங்களை அமைச்சர்கள் தொடங்கி வச்சோம், நாங்க தொடங்கி வச்சோம். இவங்க என்னடா ரோடு போடுறது, தெருவில் போய் இனி ஃபேவர் பிளாக், அந்த இது பூரா மத்திய தொகுப்புல இருந்து வர்ற நிதி, நகர்பாலிகா திட்டத்தில் கொண்டு வர்ற நிதியை இவங்க போய் ரோடு போடுறதுக்கு போய் ஒரு அமைச்சர் போய் எவ்வளவு தரந்தாண்டு போய் இன்னைக்கு இவங்க சாதனையாது மக்கள் நினைச்சுக்கிறான். மக்கள் என்ன முட்டாளா, மக்களுக்கு தெரியாதா இவங்களுடைய நிலைமை என்பது அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க தம்பி. நீ கக்குசியும் கூட திறந்துருவாங்க. கக்குசு கட்டுறதுக்கு கூட போய் கழிவறை கூட நீ என்ன செய்வாங்க, பூமி பூஜை போட்டுருவாங்க கழிவறை. ஆண்கள் நீ 2 கக்குசு வருதா, ஆண்கள் பெண்கள் கக்குசு. இந்த வாரம் ஒரு இது வைங்க மேற்கு தொகுதியில், நான் பூமி பூஜை போடுறேன். அடுத்த வாரம் மகளிருக்கு கட்டுறது, அடுத்த வாரம் ஒரு பூமி பூஜை. ஏன்னா மேற்கு தொகுதியில் அமைச்சர் வந்துகிட்டே இருக்காருப்பா மேற்கு தொகுதிக்கு அப்படின்னு. நீ டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாலும் சரி, தங்க கட்டியாவே நம்ம வணிகவரித்துறை அமைச்சர் இந்த மக்களுக்கு, மதுரை மக்கள், அது மேற்கு தொகுதி மக்களுக்கு கொடுத்தாலும், இந்த மக்களில் ஒருவன் நான். மக்களோடு மக்களாக இருக்கிறோம், மக்களுக்காக நாங்க பிழைக்கிறோம். அதிமுக நான் மட்டும் இல்ல, எங்களுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும், எங்களுடைய முதலமைச்சரும், எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் அதே மாதிரிதான். நாங்க மக்கள் பணியாளர்கள், மக்கள் தான் எஜமானன்னு உழைத்துக்கிறோம். இந்த மாதிரி நாடகம் போடுறது, வேஷம் போடுறது இதெல்லாம் நீடிக்காது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்ப எதிர்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருக்கீங்க, கூட்டணி வைக்க துடிக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா செயல்படுங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாரு சார் சட்டப்பேரவையில. அதான் ஆடு நனையுது ஓனாய் கவலைப்பட்டதா எப்படி ஆடு நனையுது இந்த ஓனாய் கவலை.
எங்களை பற்றி பேசுவதற்கு இவருக்கு என்ன இருக்கு? நான் என்ன சொல்றேன், பாலாறு இன்னைக்கு அப்பா நீங்க எல்லாம் வாங்க, சட்டமன்றத்தில் ஒரு நாள் பார்வையாளர் வாங்க, இங்க இருக்க மதுரை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வாங்க, நான் நம்ம சபாநாயகர்கிட்ட கேட்டு வாங்கி தரேன். வந்த மாடத்தில் பாருங்க, யாத்தே பேசுறவங்க அமைச்சர்லாம் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாறு ஓடுற மாதிரி பேசுறாங்க, தேன் ஒழுகுது மாதிரி, மக்கள் எல்லாம் அப்படி குமிகிறாங்களாம். ஏன்னா முதலமைச்சர் போனாலும் சரி, துணை முதலமைச்சர் போனா மக்கள் கூட்டம் அலைமோதுதான். நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் தலைவர், நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் முதலமைச்சர் அப்படி சொல்றாங்க. அப்படி பேசுறாங்க. இங்க வந்தாதான் தெரியும் மக்களுடைய படுற பாடு. அதனால திமுக அதிமுக மீது கரசனம் காட்டுவது இதெல்லாம் ஏமாற்று வேலை. நான் கேட்கிறேன், இதே திமுக இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, உங்க கூட்டணி ஒரு ஆள் ஏதாச்சும் பேசிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடுறீங்களே, அமைச்சரை சூட் கேஸை கொடுத்து கொண்டு போயிடுறீங்க, சூட் கேஸை கொண்டுட்டு போயிடுறீங்க. போய் பேசிட்டு பேசாதீங்க, நமக்குள்ள இது கொள்கை கூட்டணி. என்னடா கொள்கை கூட்டணி? உங்க கொள்கை கூட்டணி சூட்கேஸ் கூட்டணி அப்படிதான் இருக்கு. சொல்லுங்க. இனிமேல் டிவிகே டிஎம்கே மட்டும்தான் அப்படின்னு விஜய் சொல்றாரு சார். தேர்தல் களம்னால இனிமேல் ஏன் தம்பி, அவர் களத்துக்கு வந்திருக்காரு, இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லாரும் தான் சொல்றாங்க. எல்லாரும் அதெல்லாம் சொல்லல, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லாதெல்லாம் சொல்லாதீங்க. நாங்க எந்த தவறும் பண்ணல, நாங்க மக்களோடு மக்களா இருக்கின்றது தம்பி விஜய்க்கு தெரியும். அதனால எங்களை சொல்லல, திமுக எப்படியெல்லாம் வேஷம் போடுறதுன்னு அவரும் சொல்றாரு, நாங்க சொல்றது அவரும் சொல்றோம். மத்திய அரசையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இரும்பு மனிதருடைய சந்திப்பு எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதிமுக நிலைப்பாடு எப்படி இருக்கு? இரும்பு மனிதர் என்ன சொல்றீங்க? எங்க பொதுச் செயலாளர், எங்க இரும்பு மனிதர் என்ன? யாரு இரும்பு மனிதர்? இங்க எங்களுக்கு இரும்பு பெண்மணி, சிங்க பெண்மணி, புரட்சி தலைவர் தான். எங்களை பொறுத்தளவுக்கு இரும்பு பெண்மணி, சிங்க பெண்மணி, புரட்சி தலைவர், இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார், அவர் தான் எங்களுக்கு. அதனால எங்க பொதுச் செயலாளர், இந்த பள்ளிக்கூடம் இருக்கு பார்த்தீங்களா, நான் பணம் ஒதுக்கியிருக்கேன்ல குடிமங்குளத்துக்கு, அந்த பள்ளிக்கூடத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் நடத்துவாங்க, அது மாதிரி ஊடகங்கள்கிட்ட அந்த சந்திப்பை பற்றி விவரமாக சொல்லிட்டார். கூட்டணியை பற்றி கேட்கும்போது, கூட்டணிக்கு காலம் என்ன இருக்கு, பொறுமையா பாருங்க, 6 மாதம் பொறுத்துருங்க, 6 மாதம் கழிச்சு நாங்களே சொல்லுவோம்னு சொன்னாங்க. நாங்க துடிக்கல, எங்கிட்ட இருக்கவங்கள அப்பா நீங்க போயிடாதீங்க அப்படின்னு எங்க தலைவர் இங்க போய் பொதுச் செயலாளர் சூட்கேஸ் கொடுக்கல, எதுவும் பண்ணல, அங்க இருந்து வெதும்பிக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இல்ல. அதனால நாங்க அப்படியெல்லாம் கவலைப்படல. சார், இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்க்க திட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லிட்டாரு சார். அதுக்கு ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, மரியாதையா பொதுச் செயலாளர் பதவியில இருந்து எடப்பாடி விலகிடணும், இல்லாட்டி அவமரியாதையை சந்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும், எங்கிட்ட கேட்டீங்கன்னா எங்க விமர்சனம், எங்க பொதுச் செயலாளர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரு, சொல்லியிருக்காரு, அது சொல்லிக்கிறாரு. நீங்க அதை பத்தி இப்ப எதை பத்தி பேசுனா, எதை போய் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுங்கப்பா, இங்க நாடகம் நடக்கிறத பத்தி பேசுங்க. நாடகம் ஒன்று நடக்குது நாட்டிலே, அந்த நாட்டில் நடக்கிற நாடகத்தை பத்தி பேசுனா நீங்க எங்கேயோ போறீங்க. குறுக்கு சால் ஓட்டாதீங்க, நல்ல சாலை ஓட்டுங்க, அப்பதான் பயிர் விளையும். அதிமுக ஆட்சி பிடிக்கணும் தான் இவ்வளவு முயற்சி பண்றீங்க சார். 2026 அதிமுக தலைமையிலான கூட்டணியா இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்குமா சார்? அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமையும் எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. நாங்க என்ன சொல்றோம், நாங்களும் சொல்றோம், எங்க தலைவர், எங்களுடைய அம்மா, எங்க புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார், அவங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம். கூட்டணியை பொறுத்த அளவுக்கு எங்க பொதுச் செயலாளர் பாத்துக்குருவாரு, அதை பத்தி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நாங்க தான் முதலமைச்சரா போறோம், எங்க மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க. இன்னைக்கு நாளைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் என்பதை நான் இந்த நேரத்தில், நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடே சொல்லுது, அரசு ஊழியர்களே சொல்றாங்க, ஆசிரியர்களே சொல்றாங்க, அங்கன்வாடி பணியாளர்கள் சொல்றாங்க, சத்துணவு பணியாளர் சொல்றாங்க, அதே மாதிரி இது அந்த பாத்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களும் சொல்றாங்க. இன்னைக்கு அரசு அத்தனை வகையான அரசு ஊழியர்களும் நீங்க சொல்றாங்க, எங்களோடு இருக்கிறாங்க, கரங்கோ இருக்கிறாங்க. எடப்பாடியார் பொறுத்த ஒரு நல்ல மனிதர், நல்ல கரும்பு மனிதர் மாதிரி எங்களுக்கு நல்ல உதவிகளை செஞ்சாரு, கொரோனா காலத்தில் கூட முழு சம்பளம் கொடுத்தாரு அப்படின்னு எல்லாரும் எங்க பொதுச் செயலாளர் விரும்புறாங்க. அடுத்த தமிழ்நாட்டு மக்களும் விலைவாசி ஏறாத ஒரு நல்லப்பா, நம்மள ஒருத்தருப்பா, நம்ம விவசாயிப்பா, விவசாயிக்கு மும்முன மின்சாரம் கொடுத்தவருப்பா அப்படின்னு எல்லாரும் விவசாயில இருந்து அத்தனை பேருமே விரும்புறாங்க. ஒருவேளை
கூட்டணியா இணைந்து செயல்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது, ஒரு பட்சத்தை வரும்போது அமமுக ஓபிஎஸ் அவர்களுடைய இணைந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலை என் வரும். தம்பி, கற்பனைக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அது சினிமாவுக்குள்ளதான் எடுக்கும். இன்னைக்கு இருக்கிற அதுதான், அதுக்கெல்லாம் சேர்ந்துதான் ஏற்கனவே பொதுச் செயலாளர் இதுக்கெல்லாம் பொதுச் செயலாளர் விளக்கமாக சொல்லிட்டார். அதான் சொல்றேன், ஆரம்ப பாடசாலையில படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டார். இந்த கூட்டணி எப்படி அமையும், நான் எதனால எந்த சூழ்நிலை பார்த்தேன் என்பதையும், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடக்குது, என்ன மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஆட்சி என்னென்ன செய்யுது என்பதையும் சொல்லிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் இத பத்தி ஏன் இப்ப மக்கள் பிரச்சனையை பேசுங்க நான் சொல்றேன். வேற எது இருக்கா? தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையை சந்திச்சிருக்காரு. அதை பத்தி என்ன சார்? இது என்னங்க, அவர் கூட்டணி கட்சி எங்களுடைய இல்ல இவரு எங்களுடைய செங்கோட்டையனை பொறுத்தளவுக்கு அவர் அமைப்பு செயலாளர். தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் எப்படிங்க, யாரையும் இப்ப எது கூட இப்ப நான் கூட திமுக இருந்தாங்க 2-3 பேர், அண்ணே இதுக்கு போறீங்களா, பூமி பூஜைக்கு போறீங்களான்னு அங்க திமுக கரவேசி கட்டிட்டு, ஆமா தம்பி வர்றீங்களா அப்படின்னு, ஆனா இப்பதானே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு முடிஞ்சிருக்கோம் அப்படின்னாங்க. இது நம்மளுடைய கலாச்சாரம்ப்பா. இதுல யார் எங்க அண்ணன் செங்கோட்டையன் பேசுனதை பத்தி ஒரு பெருசா, நிர்மலா சீதாராமன் தமிழ் தானே, அது மதுரையில பிறந்த பெண்ணு, அப்புறம் என்ன இருக்கு, அவங்கள பாக்குறது என்ன தப்பு ஒண்ணு இல்லையே. நேத்து எடப்பாடியார் சந்திச்சார், இன்னைக்கு இவர் தனியா சந்திக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணாதீங்க, ஒண்ணும் கிடையாது. தற்செயலா பாத்திருப்பாங்க, எங்கேயாச்சும் பாத்திருப்பாங்க, அதுக்கெல்லாம் பத்தி இல்லை.